நீண்ட நாட்களுக்கு பிறகு சிக்கி இருக்கிறார் ஐயா ஹெச் ராஜா. அவரெல்லாம் வச்சு செஞ்சு எத்தனை மாசம் ஆச்சு இல்ல? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆமா, எல்லாரும் தவறாம வாங்க. உறவினர்கள் சுற்றார்கள், எல்லோரும் சுற்றார்கள் என உறவினர்கள் சூழ வாங்க. வந்து இன்னைக்கு தரமான சம்பவம் இருக்குது. ஹெச் ராஜா சிக்கி இருக்கிறார். நம்ம இன்னைக்கு வச்சு செய்ய போறோம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஹெச் ராஜா சிக்கி இருக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு என்ன விவகாரம் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா ஹெச் ராஜா ஹரிஹர ராஜா சர்மாவுக்கு, ஏன்னா அவர் அப்படித்தான் சொல்றாரு. நம்முடைய முதலமைச்சர் பேரை சொல்லிக்கிற பொழுது அவர் சில உள்குத்தெல்லாம் வைக்கிறார். அதனால நம்மளும் சொல்லுவோம் ஹரிஹர ராஜா சர்மா அப்படிலாம் சிலர் சொல்லுகிறார்கள் அல்லவா. அந்த ஹரிஹர ராஜா சர்மா என்ற ஹெச் ராஜா அவர்களுக்கு திடீரென்று தமிழ் மொழியின் மீது ஒரு பற்று. திடீர்னு உடையதான் உள்ளதாங்கிற மாதிரி வீடியோவோட சிக்கியிருக்கிறாரு. நம்ம கொண்டாடுவோம், வீடியோக்கு செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாவே மேட்சுக்கு போயிடலாம். நீங்க நம்ம நேரடியாக காணொலிக்குள்ளே சென்று விடலாம். வீடியோவை பார்க்கலாம். முதல்ல ஹெச் ராஜா அவர்கள் பேசிய அந்த வீடியோ இருக்குல்ல, அதை அப்படியே கட் பண்ணி துண்டு உண்டா, அதாவது நம்ம எதுவும் இடைச்செருகெல்லாம் பண்ணல, ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல அவர் பேசிய அப்படியே முத்தா கருத்து உதிர்த்திருக்காப்ல. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னா, உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வர வேண்டும், உயர் நீதிமன்றத்துல தமிழ் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்துகிறதே அப்படின்னு ஒரு கேள்வி. இதை ஒப்புதல் கொடுத்து இதை செய்ய வேண்டியது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசு தான் இதை பண்ணணும். ஆனா அதுக்கு பதில் சொல்லாம ஐயா ஹெச் ராஜா என்னெல்லாம் பேசுறாருங்கிறத பாருங்க. அதுக்கு நம்ம பதில் கொடுப்போம். முதல்ல இப்ப ஹெச் ராஜா பேசிய ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன பாருங்க. என்னோட கேள்வி 67ல இருந்து இன்னி வரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? போதும் அவ்வளவு ஒண்ணுனா பார்ப்போம். 67ல் இருந்து ஆட்சியில் இருக்கிறதே திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், என்ன கிழித்தது தமிழுக்காக அப்படின்னு ஐயா ஹெச் ராஜா பொங்கி இருக்கிறார். 67ல இருந்து ஆட்சியில் இருந்த திமுக தமிழுக்கு என்ன கிழித்தது அப்படின்னு. அட ஞான சூன்யம் அப்படித்தானே சொல்ல தோணுது. வேற என்ன சொல்றது? மதராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்ட இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டதே திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த ஞான சூன்யம் ஹரிஹராஜா ராஜா சர்மாவுக்கு யாராவது போய் எடுத்து சொல்லுங்க, ஹெச் ராஜாவுக்கு. அப்புறம் வேற என்ன சொல்றது? நீங்க அது வரைக்கும் மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என்று இலக்கியங்களில் இருந்தன, தொல்காப்பியத்தில் இருந்தது, யாரும் மறுக்கல. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இந்த மாநிலத்திற்கு, இந்த நிலப்பரப்பிற்கு, தமிழர்கள் நிறைந்து வாழும் இந்த பகுதிக்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டது திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணா. இவர் கேட்கிறார் 1967 இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு முன்பாக நீதி கட்சி ஆட்சி காலத்துல இருந்தே போகலாம். எதுக்கு 1967 வரணும்? அங்கேருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு திடீர் தமிழ் மொழியின் மீதான பற்றோடு பேசுகிறார் அல்லவா ஹெச் ராஜா அவர்கள். இங்க டாக்டருக்கு படிக்கணும்னா, மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சமஸ்கிருதத்தில் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும்? தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமஸ்கிருதம் படித்தவராக இருக்க வேண்டும். எதுக்கு? டாக்டருக்கு படிக்கிறதுக்கு. டாக்டருக்கும் சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? அதை நீக்கியது இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் என்பதை இந்த ஞான சூன்யத்துக்கு யாராவது போய் சொல்லுங்க. எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யாரு? தந்தை பெரியார். மறந்துடக்கூடாது. எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நாம உபயோகத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தால் நமக்கு கிடைத்தது. அதை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். அதை போய் யாராவது சொல்லுங்க. கணினியில் தமிழை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய முயற்சி கணினி தமிழாக இன்றைக்கு தமிழை மாற்றியதுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரும் பங்கு இருக்குது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் பங்களிப்பு அபரிமிதமானது. இந்த ஞான சூன்யத்துக்கு யாராவது போய் சொல்லணும். தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 1967 இருந்து இருக்கீங்களா, தமிழுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாருல ஹெச் ராஜா. தமிழுக்கு செம்மொழி, தமிழ் செம்மொழி, அதுல யாருக்கு மாற்றுக்கிறது இல்ல. பட் அபிஷியலா அதை உறுதிப்படுத்தி அபிஷியலான அறிவு போடணும்ல, அதை செய்து காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். தமிழில் வழிபாடு நடத்தப்படும் ஆலயங்கள்ல சொன்னது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். செய்தும் காட்டியது. 1967 ஆட்சியில் இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார்ல, அதுக்கு நம்ம சொல்லணும். அதுக்காக சொல்றேன். நீங்க ஒரு 10 திருக்குறளை சொல்ல தெரியுமா ஹெச் ராஜாவுக்கு சேர்ந்தாப்ல? தொல்காப்பிய பூங்கா தந்தவர், திருக்குறளுக்கு உரை எழுதியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். மறந்துடக்கூடாது. அது நம்ம பேசணும், நிறைய பேசணும். அவ்வளவு இலக்கியங்களை படைச்சிருக்கிறோம்.
திராவிட இயக்கங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் கொடுத்த எழுத்துக்களும் புத்தகங்களும் இயக்கங்களும் அளவில் என்ன சொல்றது அளப்பரிய ஒரு பங்களிப்பை தமிழுக்கு கொடுத்திருக்கிறது, தமிழ்நாட்டிற்கு செய்திருக்கிறார். ரைட். அடுத்தது ஐயா ரொம்ப மேதையா ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நான் நீங்க அவர் பேசுறதே பாருங்க, நீங்க அவர் பேசுறதை பாருங்க, நான் அதுல இருந்தே பேசுறேன். அதனால நான் அதை ஆதரிக்கிறேன். ஏன்னா தமிழ் மதிக்கிற ராஜா, தமிழை மதிக்கிற கட்சி பிஜேபி. நான் இதை ஏத்துக்கிறேன். எதை ஏத்துக்கிறாரா? அதாவது உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஏத்துக்கிறேங்கிறேன். ஏன்னா ஹெச் ராஜா தமிழ் பற்று கொண்டவன். அவர் சொல்றாரு ஹெச் ராஜா தமிழ் பற்று கொண்டவன், பாரதிய ஜனதா கட்சி தமிழ் பற்று கொண்ட கட்சி. அப்படியா? நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. என்ன கேட்கிறேன், நீங்க தமிழ் பற்று கொண்ட கட்சி தானே பாரதிய ஜனதா கட்சி. தமிழ் பற்று கொண்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில உங்களுடைய அமைச்சர் தமிழர்களின் தாய்மொழியாம் கீழடியின் ஆய்வு முடிவுகளுக்கு, கீழடி தொன்மையான தமிழர் வரலாற்றை உலகுக்கு உறக்க சொல்லிய ஒன்று, அதற்கு அந்த கீழடியினுடைய ஆய்வு முடிவுகளுக்கு அனுமதி மறுத்தாரே உங்களுடைய ஒன்றிய அமைச்சர். ஹெச் ராஜா எங்க இருந்தார் அப்ப? ஏன் பாஜக இருந்து விலகிற போறீங்களா ஹெச் ராஜா அவர்களே? பாஜக தமிழர்களினுடைய தொன்மையான வரலாற்றை மறைக்க பார்க்கிறது. அதை மூடி மண்ணை போட்டு மூடிடலாம் நினைக்கிறாங்க. எனவே நான் பாஜகவிலிருந்து விலகுகிறேன் என்று தமிழ் பற்றோடு விலகுவீர்களா பாஜகவிலிருந்து? சமஸ்கிருதத்துக்கு 2345 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிவிட்டு தமிழுக்கு சில 100 கோடி ரூபாய்களை நிதியாக ஒதுக்கியதே பாஜக. இதான் உங்க தமிழ் பற்றா? இதான் தமிழ் பற்றா? பாஜகவுடைய தமிழ் பற்றா? நான் கேட்கிறேன். என்ன உங்க தமிழ் பற்று? பல்வேறு மொழிகளும் சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியது. எது? தமிழுமா? சொல்லி பாருங்களேன். தமிழ்நாட்டில் சொன்னவர் யாரு? அமித்ஷா. அமித்ஷா சொன்னார். சொல்லுங்க, தைரியம் இருந்தா. தமிழ்நாட்டுல இதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா? இதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா? போ திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு என்ன வருது? தேர்தலுக்காக திமுக தமிழை தமிழ் மொழி மீது கொண்ட பற்றால், தமிழ் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தால் ஆட்சிக்கு வந்த இயக்கம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது ஹெச் ராஜா எங்க இருந்தீங்க? பாஜக என்ன பண்ணுச்சு? இன்னைக்கு பாஜக தமிழ் மொழியின் மீது பற்று கொண்ட கட்சியா, தமிழர்களின் மீது பற்று கொண்ட கட்சியா? உங்க பற்ற நான் சொல்லட்டுமா? ஒடிசா தேர்தலின் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் திருட்டு பட்டம் சுமத்தினார் உங்களுடைய பிரதமர் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர். என்ன சொன்னீங்க? ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூல அறையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கு என்று சொன்னார்களே, அதான் நீங்க தமிழுக்கும் தமிழர்களும் கொடுக்கக்கூடிய மரியாதையா? நான் என்ன கேட்கிறேன், நான் இப்படி கேட்கிறேன். நீங்க மதுரையில சமீபத்திற்கு மதுரைக்கு வந்த முக்கியமா இந்த விஷயத்தை எடுத்து பரப்புங்க அதிகமா. தமிழ் சமூகம், தமிழ் கேள்வி சொந்தங்கள் இப்ப நான் சொல்ல போறதை அதிகமா எடுத்து பரப்புங்க. மதுரைக்கு சமீபத்தில் வந்த ஐயா அமித்ஷா அவர்கள் தேசியமும் தெய்வீகமும் தமது 2 கண்கள் என்று சொன்ன பசும்பொன் ஐயாவை பற்றி தேர்தல் அரசியலுக்காக, வாக்கரசியலுக்காக அவருடைய புகழை பாடினார். யாரு? அமித்ஷா. நான் என்ன கேட்கிறேன், தேவரின் வழிவந்த பச்சை தமிழன், மண்ணின் மைந்தன், மதுரை மண்ணின் மைந்தன், பாண்டியன் IAS அதிகாரி, அவர் யாரு? அவர் யாருங்க? மதுரை மண்ணின் சொந்தக்காரர், பச்சை தமிழர், தேவரின் வெளிவந்தவர். அந்த பாண்டியன் IAS அதிகாரிக்கு கேவலம் ஒடிசா தேர்தல்ல ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக அந்த தமிழனுக்கு, மரத்தமிழனுக்கு, பச்சை தமிழனுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? திருட்டு பட்டம் சுமத்தினீர்கள் பாஜக. மதுரை மக்கள் மறந்து விடுவார்களா? இல்லை உங்களை மன்னித்துத்தான் விடுவார்களா? அங்க போய் ஒடிசா தேர்தல்ல பாண்டியன் IAS அதிகாரிக்கு திருட்டு பட்டம் சுமத்த வேண்டியது, அப்புறம் இங்க பசும்பொன் ஐயாவுக்கு புகழ் பாட வேண்டியது, ஏமாத்துறதுக்கு. உங்க நாடகம்னா எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா என்ன? தமிழர்களுக்கு தெரியாதா என்ன? எதற்குங்க நீங்க பாண்டியன் IAS அதிகாரி, ஒரு தமிழர் ஒடிசாவை ஆள்வதா என்று கேட்டீர்களே பாண்டியன் IAS அதிகாரியை பார்த்து. இதான் உங்க தமிழ் பற்றா? பாஜக பதில் சொல்லணும், ஹெச் ராஜா பதில் சொல்லணும். இப்ப நீங்க திடீர்னு முருகனை கையில எடுத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணா முருகனும் ஏமாற மாட்டான், முருகனினுடைய பக்தர்களும் ஏமாற மாட்டாங்க. திடீர் தமிழ் பற்று. அடுத்தது இன்னொன்னு சொல்றாரு, அதை காட்டுங்க, அதை போயிடுங்க. அது மட்டும் இல்ல, எங்களுடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இப்ப வந்தப்ப கூட மதுரையில் கூட என்ன பேசியிருக்கார்? ஹையர் எஜுகேஷன், மெடிசின் அண்ட் இன்ஜினியரிங் தமிழ்ல பாடத்திட்டம் கொண்டு வருவேன். என்ன சொல்றாரு? ஹையர் எஜுகேஷன்ல
தமிழை கொண்டு வருவோம். அதாவது பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளில் தமிழ் வழி கல்வி. அப்போ இத தற்குறின்னு சொல்லாம நான் என்ன சொல்றது? ஹெச் ராஜாவை தற்குறி, அறிவிலி. முதல்ல ஒண்ணு சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொன்ன? ஏதோ ஒண்ணு சொன்னேன். சரி, அறிவு கொஞ்சம் அறிவு குறைபாடு கொண்டவர் அப்படி வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்றது? வயதில் பெரியவர். நான் கடினமான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏங்க, இந்தியாவில் முதன்முறையாக உயர்கல்வி, குறிப்பாக பொறியியல் கல்வியை தாய்மொழியில் கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பொறியியல் படிப்புகள் தமிழ்நாட்டில் தமிழில் எப்பொழுதோ வந்து விட்டது. இவர் இப்ப வந்து சொல்றாரு, கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலேயே வந்து விட்டது. 2006 அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து விட்டார். இவங்க என்ன சொல்றாங்க? இப்ப வந்துட்டு பொறியியல் படிப்புகளையும் மருத்துவ படிப்புகளையும் தமிழில் கொண்டு வருவோமா? ஏன் இந்த ஊரை ஏமாத்துற வேலை? ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட ஒன்றை நீங்க கொண்டு வருவோம்னு சொல்றது ஏமாத்துறதா இல்லையா? அடுத்த இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. நீங்க அதையும் காட்டுங்க. தமிழ் மொழி வளரணும்னா இந்த போலி தமிழ் திராவிட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கும்பல் அரசியல் களத்திலிருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தான் உயர்கல்வியில் தமிழ் இருக்கும். என்ன சொல்றாரு? தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வெற்றி பெற்றால் மட்டும்தான் அது நடக்குமா? அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்தால், பாஜக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் தமிழில் உயர்கல்வி கிடைக்குமா? ஏற்கனவே கொடுத்ததை மறைத்து, சரி நான் என்ன கேட்கிறேன், குஜராத்ல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக உங்களுடைய ஆட்சி தானே, 4 நூற்றாண்டுகளை கடந்து 30 ஆண்டுகளை தொடுகிறது. எது? பாஜக ஆட்சி. குஜராத்தில் குஜராத்தி மொழியில் தான் அங்கே நீங்க வந்து மருத்துவம், பொறியியல் எல்லாமே குஜராத்தி மொழியில தான் நடக்குதா? கொடுத்துட்டீங்களா? மருத்துவத்தை முழுக்க குஜராத்தி மொழியில கொடுத்துட்டீங்களா? உத்தரப்பிரதேசத்துல இப்ப யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? உத்தரப்பிரதேசத்தில் என்ன மொழியில கொடுக்குறீங்க? பீகார்ல என்ன மொழியில கொடுக்கணும்? பீகார்ல பீகாரி மொழியில கொடுக்கணும், போஜ்புரியில கொடுக்கணும். அவரவர் தாய்மொழி தானே, அப்படிதான் நீங்க சொல்றீங்க. அவரவர் தாய்மொழினா உத்தரப்பிரதேசம் மட்டும் எவ்வளவு பேருடைய தாய்மொழி? ஹிந்தி மட்டும் தான் உத்தரப்பிரதேசத்துல பேசப்படுதா? வேற எந்த தாய்மொழியும் கிடையாதா? உருதுல கொடுக்கணும், பஞ்சாபியில கொடுக்கணும். கொடுத்துருவீங்களா? அப்ப இது யார ஊரை ஏமாத்துற வேலை? என்னங்கிற ஒடிசாவுக்கு போய் ஒடிசாவில் அந்த மக்கள் பேசக்கூடிய மொழியில தான் நீங்க கொடுக்கணும். அசாமியில கொடுக்கணும் மருத்துவ படிப்பையும் பொறியியல் படிப்பையும். கொடுத்துட்டீங்களா? நீங்க ஆட்சி செய்யக்கூடிய எல்லா மாநிலங்களையும் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கீங்களா? மத்திய பிரதேசத்துல மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க ஹிந்தியில் கொடுப்பதற்கு. அது கூட அந்த மாநில மக்களுடைய மொழி, பூர்வீக மொழியில், பாரம்பரிய மொழியில கொடுக்கறதுக்கு இல்ல, ஹிந்தியில கொடுப்பதற்கு முயற்சி செய்து அதுவும் தோல்வி அடைந்துச்சு. இந்தியாவில் எந்த மாநிலத்துல பாஜக ஆட்சி செய்யும் மாநிலத்தில் அந்த மாநில மொழியில் உயர்கல்வி இருக்கிறது என்பதை சொல்லணும் ஹெச் ராஜா. சும்மா ஊரை ஏமாத்துறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து எழுச்சவாயர்களா, ஏமாளிகளா? தமிழுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்திற்கு நீங்கள் ஒதுக்கிய நிதி எவ்வளவு பேசுவோமா? என்ன இப்ப வரைக்கும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு பாஜகவுக்கு முழு மனது இல்ல. அறகுறையா வேற வழி இல்லாம தேர்தல் அரசியலுக்கு ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழில் வழிபாடு நடத்துவதற்காக நீங்கள் நடத்திய போராட்டம் என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன? உண்ணாவிரதம் நடத்துனீங்களா? போராட்டம் நடத்துனீங்களா? இல்ல. இப்போ இதெல்லாம் ஊரை ஏமாற்றுவதற்கு பாஜக செய்யக்கூடிய தந்திரங்கள் என்பதை கூட புரிந்து கொள்ளாத அளவிற்கு தமிழர்கள் ஏமாளிகள் இல்லை. தமிழர்கள் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நீங்க என்ன ஏமாத்தினாலும் உங்களுடைய பசப்பு வார்த்தைகளுக்கு தமிழ்நாடு ஒருபோதும் ஏமாறாது என்பதை சொல்லி, ஹெச் ராஜா அவர்களே கொஞ்சமாவது திருந்துங்க. ஏன்னா இன்னும் வந்து இவ்வளவு தூரம் எல்லாமே எல்லாருக்கும் தெரியற இந்த நவீன காலத்திலேயே இந்த கூட்டம் நம்ம இப்படி ஏமாற்றிக்கிறது என்றால், ஒரு 25-50 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படிலாம் நம்மளை ஏமாத்திருப்பாங்க நம்முடைய முன்னோர்களை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி, எனவே ஹெச் ராஜா மற்றும் பாஜகவினுடைய இந்த தமிழ் பற்று என்பது போலியானது, தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒன்று என்பதை உணர்வோம், அவர்களை ஒதுக்கி தள்ளுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.